ஒரு மிக்சர் ஜாரில் வெத்தலையை போட்டுக்கலாம். காம்பை எடுத்துடுங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால், கண்டென்ஸ் மில்க் சேர்த்து அரைச்சிக்கலாம். பேனில் நம்ம அரைச்ச இந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கலாம். வைப்ரண்ட் கலருக்காக க்ரீன் ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். மிக்சர் நல்லா திக்காக வர வரைக்கும் பரட்டிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுன அப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு குல்கந்தும் நட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பிசையறதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக. இப்போ நல்லா ஸ்மூத் டோ கிடச்சிருச்சு. இதுலேருந்து பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். இது பீடா மாதிரி சமோசா ஷேப்க்கு மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பேடாவெல்லாம் ஷேப் பண்ணியாச்சு. அட்ராக்ஷனுக்காக செரியை டூத் பிக்கில் குத்தி அதில் ப்ரிக் பண்ணிடலாம். மேலேயும் லைட்டாக சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான பான் பேடா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.